கடைசியா நான் முடிக்கிறேன். ஆவி உள்ள தானியேல். அல்லேலூயாவா? 3ஆம் அதிகாரமா? தோத்திரம். தானியேல், ஆமா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. தோத்திரம். தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சா? விசேஷித்த ஆவி இருந்துச்சான். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல படிக்கிறோம். பரிசுத்த தேவர்களின் ஆவி தானியேலுக்குள்ள என்ன செய்ததா? இருந்துச்சாம். ஆவி உள்ள தானியேல். தானியேல் புத்தகத்தை நான் 3ஆ பிரிக்கிறேன். தோத்திரம். ஆமா, அதாவது தானியேலுக்குள்ள இருந்த ஆவி 3 விதமான ஆவி. தோத்திரம். ஒன்று, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஆவி. சொல்லுங்களேன் எல்லாரும் சத்தமா சத்தமா. இரண்டாவது, மன்றாடி ஜெபிக்கிற ஆவி. சொல்லுங்களேன், மன்றாடி ஜெபிக்கிற ஆவி. மூன்றாவது, மகிமையான தரிசனம் காண்கிற ஆவி. சொல்லுங்க, மகிமையான தரிசனங்களை காண்கிற ஆவி. இதுதான் தானியேலுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஆவி தானியேலுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தோத்திரம். நேபுகாத் நேச்சார் காலத்துல, அவன் குமாரனுடைய காலத்துல மறைவான காரியங்களை, அவங்க கண்ட சொப்பனங்களை, மறைபொருள்களை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள என்ன செய்ததா? இருந்துச்சான். 10ஆவது அதிகாரம் 11ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா, தோத்திரம், ஆமா, அதாவது தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம், அந்த 2 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா தானியேலுடைய மன்றாட்டு ஜெபத்தை குறித்து அங்க பார்க்கலாம். தேவ ஜனங்களுக்காக, யூத மக்களுக்காக தேவ சமூகத்துல திறப்புல நின்று மன்றாடி உபவாசிச்சு துக்கித்து அழுது தானியேல் ஜெபிச்ச ஒரு மன்றாட்டின் ஜெப ஆவி தானியேலுக்குள்ள இருந்தது அந்த அதிகாரங்கள் சொல்லுது. தோத்திரம். அதே தானியேல்ல தோத்திரம் நீங்க 8ஆவது அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் எல்லாம் படிச்சீங்கன்னா மகிமையான தரிசனங்கள், எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல நடக்க போகிற மகிமையான வெளிப்பாடுகளை, தரிசனங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், இது தோத்திரம் சத்துருக்கள் நிறைந்த காலம்தான், சினம் கொள்ளுகிறவர்களின் காலம்தான், சிறையிருப்புகளின் காலம்தான், சிங்க கெபிக்குள்ள சபைய தள்ள நினைப்போரின் காலம்தான். ஆனால் தானியேலுக்குள்ள இருந்த மாதிரி ஒரு விசேஷித்த ஆவிய தேவன் இந்த சாயங்கால நேரம் நமக்குள்ள வைக்க விரும்புகிறார். நமக்குள்ள வைக்க விரும்புகிறார். மறைபொருள்களை வெளிப்படுத்தி காட்டுகிற ஆவிய வைக்க விரும்புகிறார். மன்றாடி இன்னும் பாரப்பட்டு ஜெபிக்கிற, துறப்பிலே நிற்கிற, கதறுகிற ஆவிய நமக்குள்ள வைக்க கர்த்தர் விரும்புகிறாரு. மகிமையான தரிசனங்களை தேவனிடத்திலிருந்து பெற்று சபைக்குள்ளும் சமுதாயத்துக்குள்ளும் கடத்துகிற ஒரு தானியேலின் விசேஷித்த ஆவிய கர்த்தர் நமக்குள்ள வைக்க விரும்புகிறாரு. சபையின் காரியம், ஊழியத்தின் காரியம் ஜெயமா